இன்றைக்கு 11ஆம் தேதி மண்டலம் 5 மற்றும் மண்டலம் 6 உட்பட்ட தூய்மை பணியாளர்கள் உடல் வளாகத்திற்கு தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் இரண்டாக இருந்தது. இத்தனை நாள் நாங்கள் தூய்மை பணிகள் மாநகராட்சி சார்பாக வந்தோம். இன்னைக்கு தனியாராக மாற்றும் பொழுது எங்களுடைய பணி பாதுகாப்பும் அதே போல் இதற்கு முன்னால் நாங்கள் வாங்கி கொண்டிருந்த ஊதிய பாதுகாப்பும் எங்களுக்கு வேணும் அப்படின்றது இந்த பகுதிகளில் அவங்க அதை மேற்கொள்ளலாம். இந்த வளாகம் ஆர்ப்பாட்டத்திற்கான வளாகம் கிடையாது அப்படின்றத குறிப்பிட்டோம். இன்னைக்கு நீதிமன்றத்துல ரொம்ப கிளியரா தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. நீதிமன்ற தீர்ப்பை முற்றிலுமாகவே நம்ம தமிழக அரசு மரியாதை கொடுத்து அதன்படிதான் நம்ம செயல்படணும். இந்த பெனிஃபிட்ஸ் கொண்டு நிறைய பெனிஃபிட்ஸ் பட்டியலிட்டு அந்த பெனிஃபிட்ஸ் எதுவுமே மாநகராட்சி தர முடியாது. இல்ல இதற்கு முன்ன இந்த பெனிஃபிட்ஸ்ல ஒரு சில கேட்டகரி தான் அந்த தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டா ஒரு ஆர்கனைஸ்டா அவங்களுக்கு கம்ப்ளீட்டா சேஃபா இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால தூய்மை பணியாளர்கள் நம்பிக்கையா மாநகராட்சியில வரலாம். அதே போல என்றுமே மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு கோரிக்கைகளும் அவர்கள் எழுப்பக்கூடிய பொருளை கேட்க நம்ம அதிகாரிகள் எல்லா பெனிஃபிட்ஸையும் அரசாங்கம் கொடுக்க முடியுது. தூய்மை பணியாளர்கள் மட்டும் எந்த பெனிஃபிட்ஸையும் அரசாங்கம் கொடுக்க முடியாதாங்கிறது ஒரு கேள்வி. தனியார் மூலமா நம்ம எடுக்கக்கூடியதுனால பல்வேறு வகையில அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம மாநகராட்சியோட ஒப்பந்த அடிப்படையில தான் இதை நம்ம பணிகள் மேற்கொள்றோமே தவிர அதெல்லாம் ஓனர்ஷிப் மாநகராட்சியில தான் இருக்கும். நாளைக்கு குறிப்பிட்ட காலங்கள் ஒப்பந்தம் பண்றோம். அதுக்கப்புறம் தேவைன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணினா நம்ம பணிகள் அவங்களுக்கு அதே ஊதியம் தரப்படும். ஊதியம் குறைப்புங்கிறது சொல்றாங்க. ஊதியம் அதே ஊதியம் தரப்படும். இல்ல ஊதியம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பல்வேறு வகையில அதர் பெனிஃபிட்ஸ் நம்ம வழங்கிட்டு வரோம். ஊதியத்தை குறித்து குறிப்பிடும் பொழுது அவங்க பணியில ஃபர்ஸ்ட் சேர்ந்தோடனே வரக்கூடிய நாட்கள்ல அது நிறைய ப்ரொசீஜர் இருக்கு, பேப்பர் ஒர்க் இருக்கு. ஒரு நாள் எடுக்கக்கூடிய முடிவு இல்லை. ஃபர்ஸ்ட் பணியில சேர்ந்த பிறகு அது கண்டிப்பா பரிசீலிக்கப்படும். நெகோசியேஷன் டாக் ஃபெயிலியர் நீங்க எடுக்க முடியாது. இன்றைக்கு 2 வகையில வழக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கு. மாநகராட்சி சார்பாகவும் சரி அவங்க சார்பாகவும் 2 வகையில வழக்கு ஏற்பட்டிருக்கு. அதுல ஒரு வழக்குக்கு இன்னைக்கு தீர்ப்பு பில் போனவங்களுக்கு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. தீர்ப்பின்படி மாநகராட்சியோட வளாகத்துல அவங்க தொடர்ந்து இதை கடைபிடிக்க கூடாதுன்றதை தெரிவித்திருக்கிறாங்க. நீதிமன்றத்தை மதிக்கக்கூடிய அரசு தான் தமிழக அரசுன்ற அடிப்படையில பணியாளர்களையும் மாநகராட்சிக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தான் நாங்க தெரிவித்திருக்கிறோம். அதே போல இன்னொரு தீர்ப்பு கோர்ட்ல இருக்கு. வரக்கூடிய தீர்ப்பின் முடிவின் அடிப்படையில வரக்கூடிய நாட்கள்ல இல்ல நீதிமன்றத்தை மதிக்கக்கூடியதுதான் தமிழக அரசுன்றதை மீண்டும் மீண்டும் தெரிவிக்கிறோம். அதுக்கான தீர்ப்பு வந்த பிறகு தீர்ப்பின் அடிப்படையில மாநகராட்சி